ஒவ்வொரு நாளையும் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். திட்டமிடுதல் என்றால் எதிர்காலத்தை நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்து இது குறித்து இப்போது ஏதேனும் செய்வதை சாத்தியமாக்குவது என்று பொருள். ஒரு யானையை எவ்வாறு சாப்பிடுவது என்ற பழைய கேள்வியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு நேரத்தில் ஒரு கடி என்பதுதான் அதற்கான விடை. உங்களுடைய மிகப்பெரிய மிக அவலட்சணமான தவளையை எப்படி நீங்கள் உண்ணுவது? அதே வழியில்தான் குறிப்பிட்ட பல தொடர்ச்சியான நடவடிக்கைக்காக அதை கூறு போட்டுக்கொண்டு பிறகு முதல் நடவடிக்கையிலிருந்து துவங்க வேண்டும். உங்கள் மனம், அதாவது சிந்திப்பதற்கு, திட்டமிடுவதற்கும் தீர்மானிப்பதற்குமான உங்கள் திறன்தான் காலம் தாழ்த்துவதிலிருந்து நீங்கள் விடுபடவும் உங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரித்துக் கொள்ளவும் உங்கள் வசமுள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருவியாகும். இலக்குகளை நிர்ணயித்து அவற்றுக்காக செயற்திட்டங்களை உருவாக்கி அத்திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான உங்கள் திறன்தான் உங்கள் வாழ்வில் போக்கை தீர்மானிக்கிறது. சிந்தித்தல் மற்றும் திட்டமிடுதல் என்ற நடவடிக்கையே உங்கள் மனம் சக்திகளை கட்டவிழ்த்து உங்கள் படைப்பாற்றலை தூண்டி உங்கள் உள ஆற்றல் உடல் ஆற்றலையும் அதிகரிக்கிறது. விஷயங்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து அவை குறித்த நடவடிக்கை எடுப்பதுதான் பிரச்சினைக்கான முக்கிய காரணம் என்று விஷயங்களை முழுமையாக அலசி ஆராயாமல் அவை குறித்து நடவடிக்கை எடுப்பதுதான் பிரச்சினைக்கான முக்கிய காரணம் என்று ஆலன் மெக்கன்சி கூறியுள்ளார். செயலில் இறங்குவதற்கு முன்பாக நல்ல திட்டங்களை வகுப்பதற்கான உங்கள் திறன் உங்களுடைய ஒட்டுமொத்த தகுதிக்கான ஒரு அளவீடாகும். உங்கள் திட்டம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறதோ, உங்கள் காலம் தாழ்த்திலிருந்து மீண்டு உங்கள் வேலையை துவங்கி உங்கள் தவளையை உட்கொண்டு தொடர்ந்து உங்கள் வேலை முனைப்பாக ஈடுபடுவது உங்களுக்கு அவ்வளவு அதிக சுலபமாக ஆகிவிடும். உங்கள் ஆற்றல் மீது பதிலீட்டை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மன ஆற்றல், உணர்ச்சி ரீதியான ஆற்றல், உடல் ரீதியான ஆற்றல் ஆகிய முதலீட்டுகளிலிருந்து மிக உயர்ந்த முதலீட்டை பெறுவதை நோக்கி செயல்படுவது உங்களுடைய முதன்மையான இலக்குகளில் ஒன்றாக இருக்க வேண்டும். திட்டமிடுவதற்கு செலவிடப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் செயல்படுவதில் சுமார் 10 நிமிடங்களை மிச்சப்படுத்திக் கொடுப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் நாளை திட்டமிடுவதற்கு 10 - 12 நிமிடங்கள் வரை மட்டுமே ஆகும். ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் முதலீடு செய்வது அன்றைய நாளின் ஊடாக நேர விரயத்திலும் வீண் முயற்சியிலும் செலவாகக்கூடிய சுமார் 2 மணி நேரத்தை உங்களுக்கு மிச்சப்படுத்துகிறது. முன்கூட்டியே முறையாக திட்டமிடுவது மோசமான விளைவுகள் ஏற்படுவதை தவிர்க்கிறது என்ற கூற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். உங்கள் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் அதிகரிப்பதில் திட்டமிடுதல் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்றாலும் அதை தினமும் கடைபிடிப்பவர்கள் வெகு சிலரே என்பது நினைக்கும்போது வியக்காமல் இருக்க முடியவில்லை. திட்டமிடுதல் உண்மையிலேயே மிக எளிமையான ஒரு நடவடிக்கை. ஒரு பேனாவும் ஒரு தாளும் மட்டுமே உங்களுக்கு தேவை. நேரத்தை திட்டமிடுவதற்கு எப்போதும் பல நவீன கருவிகள் இருக்கின்றன என்றாலும் செயல்முறை ஒன்றுதான். உங்களுடைய நாளை தூங்குவதற்கு முன்பாக அன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு பட்டியலிடுவதன் அடிப்படையில் அச்செயல்முறை அமைந்துள்ளது. தினமும் கூடுதலாக 2 மணி நேரம் எப்போது உங்கள் வேலைகளை பட்டியலிட்டு கொண்டு பிறகு அவற்றில் ஒவ்வொன்றாக செய்து முடித்து தொடங்குங்கள். ஒரு புதிய வேலை வரும்போது அதை செய்வதற்கு முன்பாக அதை உங்கள் பட்டியலில் சேர்த்து விடுங்கள். வேலைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்குகின்ற முதல் நாளிலிருந்து உங்களுடைய உற்பத்தி திறனையும் விளைவுகளையும் 25% உங்களால் அதிகரித்து கொள்ள முடியும். அதாவது சுமார் 2 மணி நேரத்தை உங்களால் மிச்சப்படுத்திக் கொள்ள முடியும். முந்தைய இரவிலேயே உங்கள் பட்டியலை தயாரித்து விடுங்கள். நீங்கள் இன்னும் சென்று முடித்திராத வேலைகளையும் மறுநாள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் அப்பட்டியலில் எழுதி கொள்ளுங்கள். முந்தைய நாள் இரவிலேயே நீங்கள் உங்கள் பட்டியலை தயாரிக்கும்போது நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் அப்பட்டியலின் மீது நடவடிக்கை எடுக்கும். மறுநாள் காலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது நீங்கள் நினைத்ததை விட அதிக வேகமாகவும் அதிக சிறப்பாகவும் உங்கள் வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய மாபெரும் யோசனை மற்றும் உள்நோக்குகள் உங்கள் மனதில் தோன்றி இருக்கும்.
நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை முன்கூட்டியே பட்டியலிட்டுக் கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ நீங்கள் அவ்வளவு அதிக செயல்திறனும் ஆற்றலும் கொண்டவராக ஆவீர்கள். வெவ்வேறு நோக்கங்களுக்கு வெவ்வேறு பட்டியல்கள் உங்களுக்கு தேவை. முதலில் நீங்கள் ஒரு பொது பட்டியலை தயாரிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய விரும்புகின்றவற்றை பற்றி இப்போது உங்களுக்கு தோன்றுகின்ற எல்லாவற்றையும் அதில் எழுதுங்கள். உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒவ்வொரு யோசனையும் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற வேலைகள் மற்றும் பொறுப்புகளையும் முதலில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டிய இடம் இதுதான். அவற்றை பின்னர் நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். இரண்டாவதாக, மாதாந்திர பட்டியல் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். இனிவரும் மாதங்களில் இந்த மாத கடைசியில் அதை நீங்கள் தயாரிக்க வேண்டும். உங்களுடைய பொது பட்டியல் உள்ள சில விஷயங்கள் இதற்கு இடமாற்றம் செய்யப்படலாம். மூன்றாவதாக, வாராந்திர பட்டியல் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். மறுவாரத்திற்கான வேலைகள் அனைத்தையும் முன்னதாக நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். தற்போதைய வார நெடுகிலும் சிறிது சிறிதாக நீங்கள் இப்பட்டியலை உருவாக்க வேண்டும். நேரத்தை முறையாக திட்டமிடுவதற்கான ஒழுங்கை கடைபிடிப்பது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அடுத்து வரவிருக்கின்ற வாரத்திற்குரிய வேலைகளை திட்டமிடுவதற்கு முந்தைய வார இறுதியில் ஓரிரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் தங்களுடைய உற்பத்தி திறனை வெகுவாக அதிகரித்துள்ளது என்று தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியுள்ளது என்றும் பலர் என்னிடம் கூறியுள்ளனர். இந்த உத்தி உங்கள் விஷயத்திலும் உறுதியாக பலனளிக்கும். இறுதியாக, உங்களுடைய மாதாந்திர மற்றும் வாராந்திர பட்டியலில் உள்ள வேலைகளை உங்கள் தினசரி பட்டியலுக்கு நீங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும். இவை மறுநாள் நீங்கள் செய்து முடிக்க விரும்புகின்ற சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளாகும். உங்கள் அன்றாட பட்டியலை பொறுத்தவரை நாளின் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்து முடிக்கும்போது அது நிறைவேற்றப்பட்டு விட்டதாக உங்கள் பட்டியல் குறியிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை சாதித்த உணர்வை அது உங்களுக்கு கொடுக்கும். ஒரு விதமாக வெற்றி உணர்வை இது உங்களிடம் தூண்டும். நீங்கள் முன்னேறி கொண்டிருப்பது போன்ற உணர்வை இது உங்களிடம் ஏற்படுத்தும். உங்கள் பட்டியலில் உங்கள் வேலையை அடுத்தடுத்து நீங்கள் செய்து முடிப்பதை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும். இது உங்களுடைய சுயமதிப்பை அதிகரிக்கும். சீரான மற்றும் பார்வைக்கு புலப்படுகின்ற முன்னேற்றம் உங்கள் முன்னோக்கிய உந்தி தள்ளுகிற காலம் தாழ்த்தும் பழக்கத்திலிருந்து உங்களை மீட்டும். ஒரு பணித்திட்டத்தை தீட்டுங்கள். நீங்கள் ஏதேனும் பணித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்தால் அதை துவக்கத்திலிருந்து இறுதி வரை செய்து முடிப்பதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நடவடிக்கையும் பட்டியலிட தொடங்குங்கள். பிறகு முன்னுரிமைப்படி அவற்றை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு எந்த வரிசைப்படி அந்த நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானியுங்கள். கணினியை பயன்படுத்தியோ அல்லது ஒரு பெரிய தாளிலோ அந்த பணித்திட்டத்தை படங்கள் மூலம் விரிவாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நடவடிக்கையும் அதில் இடம் பெற்றிருக்க வேண்டும். பிறகு ஒரு நேரத்தில் ஒரு வேலை என்ற கணக்கில் அதை செயல்படுத்துங்கள். இவ்விதத்தில் செயல்படுத்தும் போது எவ்வளவு அதிகமான வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கிறீர்கள் என்பதை கண்டு நீங்கள் அதிசயிப்பீர்கள். நீங்கள் உங்கள் பட்டியலின் உதவியுடன் செயல்படுத்தும் போது உங்கள் செயல்திறன் தொடர்ந்து மேம்படுவதை நீங்கள் அதிக சக்தி வாய்ந்தவராக ஆவதையும் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள். எனவே இன்னும் அதிகமாக செய்வதற்கு நீங்கள் ஊக்கம் பெறுவீர்கள். நீங்கள் அதிக சிறப்பாகவும் படைப்பாற்றலோடும் சிந்திப்பீர்கள். நீங்கள் உங்கள் வேலையை வேகமாக செய்து முடிப்பதற்கு உதவக்கூடிய சிறப்பான உள்நோக்கங்களை அதிக அளவில் நீங்கள் பெறுவீர்கள். வேலைகளில் பட்டியலிட்டு செயல்படும் பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தும் போது முன்னோக்கி செயல்படுவதற்கான ஓர் நேர்மறையான உந்து சக்தி உங்களுக்கு உருவாவதை நீங்கள் உணர்வீர்கள். காலம் தாழ்த்துவதை தவிர்க்க அது உங்களுக்கு உதவும். நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கும் போது இந்த உணர்வு உங்களுக்கு அதிக ஆற்றலை கொடுத்து நீங்கள் நாள் முழுவதும் உற்சாகமாக வேலை செய்வதை சாத்தியமாக்குகிறது. தனிப்பட்ட செயல்திறன் தொடர்பாக மிக முக்கியமான விதிமுறைகளில் ஒன்று
10-90 விதிமுறையாகும். நீங்கள் உங்கள் வேலையை துவங்குவதற்கு முன்பாக அதை திட்டமிடுவதிலும் ஒழுங்கமைப்பதிலும் நீங்கள் செலவிடுகின்ற முதல் 10% நேரம் அந்த வேலையை நீங்கள் துவங்கியவுடன் அதை செய்து முடிப்பது 90% நேரத்தை உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் என்று 10-90 விதிமுறை கூறுகிறது. ஒவ்வொரு நாளையும் முன்னதாகவே நீங்கள் திட்டமிடும்போது உங்கள் வேலையை செய்வது அதிக சுலபமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வேலை முன்பு எப்போதையும் விட இப்போது அதிக வேகமாக அதிக சுமூகமாகவும் செல்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அதிக சக்தி வாய்ந்தவராக அதிக தகுதி வாய்ந்தவராக உணர்வீர்கள். நீங்கள் நினைப்பதை விட அதிகமான வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இறுதியில் யாராலும் எதுவொன்றாலும் தடுத்து நிறுத்தப்பட முடியாத ஒரு ஆற்றலாக நீங்கள் ஆவீர்கள். செயல்முறை பயிற்சி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் முன்கூட்டியே திட்டமிடும் பழக்கத்தை இன்றே துவங்குங்கள். ஒரு தாளை எடுத்துக்கொண்டு அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு பட்டியலிட்டு இதற்கு நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் போனை கூட பயன்படுத்தலாம். புதிய வேலைகள் வர அவற்றையும் அப்பட்டியலில் சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய அனைத்து பணி திட்டங்களையும் ஒரு பட்டியலிட்டுங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு முக்கியமான பல வேலைகள் உள்ளடக்கியவை அவை. உங்களுடைய முக்கியமான இலக்குகளையும் உங்கள் பணி திட்டங்களையும் உங்கள் வேலைகளையும் முன்னுரிமைப்படியும் முறையான வரிசைப்படியும் ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். இறுதி விளைவை மனதில் வைத்து துவங்கி பின்னோக்கி செயல்படுங்கள். எப்போதும் எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள். வேலைகளை பட்டியலிடுவதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிக ஆக்கப்பூர்வமானவராக ஆகியிருப்பதையும் உங்களுடைய கவலையை உட்கொள்வது அதிக சுலபமானதாக ஆகியிருப்பதையும் கண்டு நீங்கள் வியப்படைவீர்கள்.